கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் என்பது மனிதர்களுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட மகிமையான ஒரு இடம்தான். அந்த இடத்தில் கடவுள் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். பசியோ, துன்பமோ, துக்கமோ, வியாதியோ, கண்ணீரோ அந்த இடத்தில் எப்பொழுதும் இருக்காது. இப்பொழுது நாம் தேவனை அறிந்திருந்தும் கூட அவருடைய பிரசன்னத்தை மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உணர்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் தேவனை நாம் முகமுகமாக தரிசிப்போம். இந்த பரலோக ராஜ்யத்தை கடவுள் மனு குலத்துக்காக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நரகம் என்று சொல்லக்கூடியதான இடத்தை சாத்தானுக்கும் அவனை பின்பற்றுகிற மக்களுக்கும் தேவன் படைத்தார். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தை மனு குலத்திற்காகவே படைத்தார். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் போக முடியும்? யார் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்? இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தெளிவாக சொல்லுகிறதை பாருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஆவி என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய உள்ளான மனதை குறிக்கிறது. இந்த உள்ளான மனதில்தான் இருதயம் காணப்படுகிறது, சிந்தை காணப்படுகிறது, எண்ணம் காணப்படுகிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு 2 பிரதானமான காரியங்கள் உண்டு. ஒன்று வெளிப்புறமான மனிதன், 2வது உள்ளான மனிதன். இந்த வெளிப்புறமான மனிதனை எல்லாருமே பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளான மனிதன் வெளியே தெரிவதில்லை. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய ஆவியை தான் உள்ளான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எளிமை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது தாழ்மை இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான மிகப்பெரிய ஒரு காரியம் எதுவென்றால் அது தாழ்மைதான். நம்மிடத்தில் பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் இவைகள் அனைத்தும் தேவனால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டவைகள். நாம பிரயாசப்பட்டு எதையும் சம்பாதித்து விடவில்லை என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். ஆகையினால் எதை குறித்தும் நாம் பெருமை கொள்ளக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. இயேசு கிறிஸ்து முழு உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருந்த போதிலும் கூட இந்த பூமியில் வந்து 33.5 ஆண்டுகள் அவர் வாசம் பண்ணின அந்த நாட்களில் தாழ்மையைத்தான் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தினார். தன் அதிகாரத்தை குறித்தோ அல்லது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தோ ஒருபோதும் அவர் பெருமை பாராட்டினதே இல்லை.
எல்லா சூழ்நிலையிலேயும் அவர் தாழ்மை உள்ளவராகவே தம்மை வெளிப்படுத்தினார். சகல அதிகாரத்தையும் அவர் பெற்றிருந்தும் கூட இந்த உலகத்தில் அவர் தாழ்மையையே வெளிப்படுத்தினார். ஆகையினால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதும்போது 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் சொல்லுகிறதை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். ஆனாலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினாராம். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை இருக்குமேயானால் நமக்குள்ளாக கீழ்ப்படிதலும் நிறைந்து காணப்படும். இயேசு தாழ்மையை தரித்து கொண்டபடியினால எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அவரை உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் நாம் உயர்த்தப்படுவதற்கு கிறிஸ்துவின் தாழ்மையை நம்முடைய அடையாளமாக அணிந்து கொள்ள ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.